வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சோகமானது தான். நான் அது வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த புறா ஒன்று நிற்கிது பாருங்கள் நம்ம ஃபுட் ஃபீடர் மேலே. அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ரெட் கலர் பாட்டு அதிகமாக இருக்கிறதுனால அது ஸ்பேஸியாக இருக்குது, ஸோ அது மேலே நிற்கலாம்னு சொல்லி நின்றுட்டுருக்குன்னு. ஸோ நம்ம ஒரு கேன் அறுத்து அது மேலே வச்சோம். பட் அந்த கேனோட ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால திருப்பியும் அது மேலே தான் அது நிற்கிது. ஸோ எச்சத்தை அங்கே மேலே நின்று அப்படியே கீழே போடுறதுனால அந்த ஃபுட் ஃபீடருக்குள்ளேயே எச்சம் விழுந்துருது. ஸோ அது மற்ற புறா சாப்பிட்டுச்சுன்னா அது குயிக்காக சிக் தான் வரும். அதனால் சரி இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன கேனாக ஒன்று அறுத்து அதுக்கு மேலே இப்போ வச்சேன். பாருங்கள், எங்கே போனாலும் மேலே தான் நிற்குது. அதை கூட்டு விட்டு திறந்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பட்டு திறந்து விட்டால் இப்போ பூனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் திறந்து விட பயமாக இருக்குன்னு சொல்லி பூட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு புறா வேறு மிஸ் ஆகிட்டு நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்கேன். பாப்பு கூடிய சீக்கிரம் அதுக்கு ஏதாச்சும் அப்டேட் பண்ணலாம். இந்த புறா பழகிடுச்சு. அதையும் ஒரு 1 வீக்கில் அவுத்துடலான்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுட் ஃபீடரில் நம்ம சிறுசாக வச்சா வாட்டர் ஃபீடரில் போய் உட்காந்துருக்கான். ஏதாச்சும் ஒரு ஃபீடர் மேலே உட்கார்றது தான் அதுக்கு பிடிக்கும் போல். ஸோ அது க்ரிப்பு இல்லை வாட்டர் ஃபீடர். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கிருச்சு. சரி சந்தோஷம், நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ன்னு நினச்சேன். பட் நினச்சி ஒரு மணி நேரம் கூட ஆகலை. திருப்பி பார்ப்போன்னு பார்த்தா அது மேலேயும் ஒத்த காலை வச்சு நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு காலை லைட்டாக சைடில் பிடிச்சி நிற்குது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா யாருன்னா சஜஷன் பண்ணுங்கள் கமெண்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இப்போதைக்கு டெம்பரரியாக இப்படி ஒரு பேப்பரில் மடித்து பின் அடித்து வச்சுருக்கேன். பட் இது எப்படியும் தட்டி விட்டுரும். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால சம்பவம் அதுதான் மக்களே. அது ஒரு அணில் குட்டி ஒன்று எய்த்து வீட்டு கேட்டில் ரொம்ப நேரமாக நின்றுச்சு. ஸோ அது அந்த கேட்டு ஹீட் ஆகி கருவாடு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தேன். பட் என்னையை பார்த்து பயந்து அந்த க்ரீன் கலர் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. மேலே பூனை இருக்குது பாருங்கள். அந்த பூனை நான் போய் பார்க்கல உள்ளே இருந்துச்சு. அணில் உள்ளே குதிக்கவும் உடனே பிடிச்சிட்டு போயிட்டான். சும்மா விட்டுருந்தா கூட அது அப்படியே போயிருந்துருக்கும் போல். நம்ம போய் பார்க்க போய் சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சீராஸை பாருங்கள். இவன் எப்போவுமே லேட்டாக போகிறது இவன் தான், லாஸ்ட்டாக போகிறது இவன் தான் போகிறான். ஸோ இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தானே இவனை ரெக்கையை கட்டி போட்டுடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் குயிக்காக நீ போகிறானா இல்லையான்னு. அது ஃபீமேல் இப்போ குயிக்காக போயிடுது. ஏன்னா அவருக்கு கீழே விழுந்தனால அந்த பயத்தில் குயிக்காக போயிடுது. மேல் தான் லேட்டாக போகுது. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.